மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்புள்ளங்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவை ஆனந்தமாக கொண்டாடினோம். ஆண்டவரின் பிறப்பு விழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு உகந்த அன்பின் குடும்பங்களாக இருக்க இன்றைய இறைவாக்கு பகுதிகள் நிச்சயமாக துணை புரியும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, 3ஆம் அதிகாரத்திலிருந்து. அந்த அருமையான பகுதியை பற்றி சற்று கூற கேட்போம். இந்த நூலினுடைய பின்னணி, குறிப்பாக ஞான நூல்கள் பின்னணி, ஏன்னா கிமு 333ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் இஸ்ரேல் மீது படையெடுக்கிறார். அதன் பிறகு இஸ்ரேல் மீது படையெடுத்தது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பாபிலோனியர், எகிப்தியெல்லாம் படையெடுத்தாங்க, அசிரியர்கள் படையெடுத்தார்கள். ஆனால் அந்த கிரேக்க படையெடுப்பு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. ஏனெனில் கிரேக்க பண்பாடு, கிரேக்க தத்துவம், அதே போல் கிரேக்க கடவுளை வழிபட வைப்பது, ஆகவே இந்த தாக்கங்கள் என்பது இஸ்ரேல் மக்களை, குறிப்பாக யூதரிடம் அதிகமாக இருந்தது. ஆகவே இந்த இஸ்ரேல் மக்களிடம் இஸ்ரேல் பாரம்பரியம், இஸ்ரேல் மூதாதையர்கள், அதேபோல் இஸ்ரேலுடைய அந்த மரபு, திருச்சட்டம், இவைகள்லாம் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அந்த பின்னணியில்தான் இந்த ஞான நூல்கள் 7 எழுதப்பட்டன. ஆகவே சிராக்கின் ஞானத்தில் மையமாக கருத்து என்பது இறையச்சம், ஞானத்தின் தொடக்கம். ஆகவே ஞானத்தை மையப்படுத்தக்கூடிய தன்மை. அதிலும் இந்த அறநெறி கருத்துக்களில் ஒன்று தாய் தந்தையை மதிப்பது. அந்த பின்னணியில் தான் இன்றைய 3ஆம் அதிகாரம் எவ்வாறு ஒரு குழந்தை ஒரு தாயையும் தந்தையும் மதிக்க வேண்டும், மதிக்கின்ற பொழுது வரக்கூடிய ஆசிர் என்ன, அதேபோல் கடவுள் எது கைமாறாக வழங்குவார் என்பதனை மிக தெளிவாக இன்றைய வாசகம் நமக்கு சொல்கிறது. ஏன் என் குடும்பத்தை பற்றி ஞான நூல்கள் பேச ஆரம்பிக்கின்றன, தனி மனித வாழ்வை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கினா, இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்வில் பெரிதாக கருதி இருந்த நாடு போய்விட்டது, அவங்களுடைய திருச்சட்டம் போய்விட்டது, ஆலயம் போய்விட்டது, ஓய்வு நாள் போய்விட்டது. அப்போ அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இந்த 4 இல்லாதனால ஒரு வகையான தாண்மை, அடையாளம், ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ வெளியில் இருக்கிற ஐடென்டிட்டியாக விட்டுட்டு உள்ள ஒரு ஐடென்டிட்டியை தேட வைக்கணும். அதான் ஞான நூல்களுடைய நோக்கம். அந்த வகையில் பார்க்குறப்ப உள்ள அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு ஞான நூலுடைய அந்த பார்வை சென்ட்ரி பெட்டல்லேருந்து சென்ட்ரிஃபூகல் உள்ளே மாறுகிறது. ஸோ வெளியே பார்க்குற பார்வையை விட்டுட்டு உள்நோக்கு, அகநோக்கு பார்வையாக மாறுறதான் ஞான நூல்கள் ஒரு முதன்மையாக இருக்குது. அதுலேயும் பார்க்குறோம், இது 3ஆவது அதிகாரம் தான். அதில் இறையச்சம், கடவுளை சொல்லிட்டு அடுத்ததாக குடும்பத்துக்குள்ளே சிட்டுவேட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, பாபிலோனிய நாடு கடத்தப்பட்ட சமயத்தில் குடும்பம் சிதறண்டு போகுது. ஒரு நாட்டில் குடும்பங்கள் சிதறடிக்கப்பட, அப்போ குடும்ப உறவும் முதன்மைப்படுத்தப்படுகிறது. அந்த ஒரு பின்புலத்தில் தான் குடும்ப உறவை முதன்மையாக வைக்கிறார். அதுலேயும் தாய் தந்தை உறவு ஒரு வேர், ஒரு குழந்தை அனுபவிக்கின்ற அந்த வேர், அந்த வேர் தெளிவாக இருந்ததென்றால், அந்த வேரோடு நீ ஏற்படுத்தி கொண்ட உறவு தெளிவாக இருந்ததென்றால் உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிங்கிறதா இவருடைய புரிதல். ஞான நூலுக்கு முன்னாடி உள்ள இறைவாக்கு நூல் வரைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா அரசு, நாடு, சமூகம், மக்கள் அப்படின்னு பொதுவாக தான் அந்த இறைவாக்கெல்லாம் இருக்கும். இந்த ஞான நூல்களில் மட்டும்தான் குடும்பம், தனி மனிதர். இதில் முதல் பகுதி அன்னையர் யார், பிள்ளைகள் யார், தந்தையர் யார் என்று சொல்லிட்டு, 2ஆம் பகுதி அதை நாம் எப்படி தந்தையருக்குரிய கடமையும் அன்னைக்குரிய கடமையும் நாம் செய்யணும். அப்போ ஒரு பக்கம் உரிமைகள், இன்னொரு பக்கம் கடமைகள். உண்மைதான். நீங்கள் இருவரும் அந்த பின்னணியை மிக அழகாக சொன்னீங்க. அதில் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது. இது எல்லாமே பழைய சட்டங்களிலிருந்து புறப்படுகின்றது தான். 4வது கட்டளை தாய் தந்தையரை போற்று, மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் அதிகமாக வலியுறுத்தப்படுவது பிள்ளைகள் பெற்றோரை பொறுத்த மட்டில் என்ன கடமையை கொண்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி, அதிலும் இறைவனுடைய இடத்திலே அவர்களை வைத்து பார்த்து, இது எல்லா சமூகங்கள்லையும் இருக்கிற மாதிரி தான். ஏறக்குறைய நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் ஏறக்குறைய 5 முறை மீண்டும் மீண்டும் இந்த கட்டளை வலியுறுத்தப்பட்டு இந்த தாய் தந்தையரை போற்றுன்றதை அப்படியே எடுத்து சொல்லியிருக்கு. அதெல்லாம் பவுல் சொல்லும்போது வாக்குறுதியோடு கூடிய கட்டளை இந்த கட்டளை. இதில் இன்னொரு இலக்கிய கூறு இணைநிலை வாக்கியம், ஆங்கிலத்தில் பேரலல் சென்டென்ஸ் அல்லது பேரலலிசம் என்று பார்ப்போம். எடுத்துக்காட்டாக ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையர் அன்னையர் மதிப்போர் மேன்மைப்படுத்துவோர்
பாவங்களுக்கு கழுவாய் செல்வம் திரட்டி வைத்தல். இப்படியாக ஒரே விடயத்தை ரெண்டாவது வகையில் சொல்கிற ஒரு இது ஏன் அப்படின்னா அந்த வாசகருக்கு அதோடைய அழுத்தம் புரியும் என்பதற்காகத்தான். அதனால் இன்றைக்கு குடும்பம் போது இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை, போற்றுவதில்லை. மதிப்பது போற்றுவது என்றால் என்ன? வார்த்தையால், வாழ்க்கையால், அன்பு காட்டுவதால், கீழ்ப்படிவதால், அவர்களுக்கு நல்லது செய்வதால், இப்படி செய்யாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதி. நான் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்ககிட்ட இந்த சீராக்கு 3வது அதிகாரத்தை தான் எடுத்து வாசிக்கும்படி சொல்வேன். 4 பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வாசிப்பார்கள். அதை கேட்டுவிட்டு உண்மையாகவே அவர்கள் தொடப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தாய் தந்தை மதிக்கின்ற பொழுது என்னென்ன கிடைக்குன்னு சொல்லும்போது அவர் சொல்றார், பாவ மன்னிப்பு வழங்கப்படும், அதே போல் மற்ற ஆசீர் கிடைக்கும். ஞான நூல்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பதெல்லாம் முன்னாள் மூதாதைகளிடம் இருந்த அந்த மரபு அதை இன்னும் வலியுறுத்துவது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாவ மன்னிப்பு வழங்கப்படும், ஆசிரியர் கிடைக்கும் என்பது விடுதலை பயணம் 21:17, தோபித் 4:3-4, அதே போல் நீதிமொழிகள் 1:8 இதெல்லாமே அங்கே ஆசிரியர் கிடைக்கும், தாய் தன்னை மதிக்கின்ற பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்று சொல்வது. கடவுளை அன்பு செய்வதற்கு இறையச்சம் கொள்ளணும். ஆனால் அந்த இறையச்சத்திற்கு அடிப்படை என்பது எதுனா பெற்றோர்களை மதிப்பது. அதை தான் இணைச்சட்டம் 5:6 நமக்கு சொல்லுது. ஆகவே இந்த பின்னணி நீங்கள் சொன்னது போல் 10 கட்டளையில் 4வது கட்டளை என்பது இது. இதை ஒட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் மேல் கொண்டிருக்கிற சார்பு நிலையை கொண்டாடணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வலுவின்மையை கொண்டாடணும். வலுவின்மையை கொண்டாடணும்னு சொல்லும்போது இங்கே பார்க்குறோம், அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைப்பிடி. ஸோ இன்றைக்கி ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா 5வது வரை தான் படிச்சிருக்காருன்னா இது ஒரு டிகிரி பாஸ் பண்ணிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம தன்னுடைய பெற்றோரை விட அறிவாற்றல் நமக்கு கூட அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம அவருடைய வலுவின்மையை கொண்டாட மறுத்து அதோடு நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு குடும்ப உறவுகளுக்கு பார்க்குறப்போ பிள்ளைகளுக்குரிய பாடமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நான் என்னுடைய சார்பு நிலை, என்னோட வேறு மேலே நான் சாஞ்சிருக்கிற நிலையை நான் கொண்டாடுறேன். ரெண்டாவதாக என்னுடைய பெற்றோருடைய வலுவின்மையை என்னால் கொண்டாட முடிகிறதா? அந்த வலுவின்மையை கொண்டாடுறதுனா என்ன? அந்த வலுவின்மையை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த வலுவின்மையில் அவரோடு உடனிருத்தல். இது 2 இருந்தது என்றால் இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு சீராக்கின் ஞான நூல் இன்னைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். பெற்றோருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். சிறு பிள்ளையிலிருந்து அவர்கள் விழித்திருந்த ராத்திரிகள், அவர்கள் சிந்திய வியர்வைகள் எல்லாவற்றையும் பல நேரங்களிலே பிள்ளைகள் நினைத்து பார்க்கிறார்களா? இன்றைக்கு சமூகத்தில் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், பெற்றோர்கள் பலர் தொந்தரவாக நினைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இன்றைய சீராக்கினுடைய பகுதி ஒரு நினைவுறுத்துதலாக, அப்போதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், நீ ஆசி பெறுவாய், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். பெற்றோரோடு தகுந்த உறவு இல்லாத, அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்யாத, அவர்களுக்கு நல்லது செய்யாத பிள்ளைகளுடைய ஜெப வாழ்வு என்பது அர்த்தமற்றது என்பதை இன்றைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொன்னேன். அது இன்னொன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுமே அதானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் தனி மனித வாழ்வு, இந்த இண்டிவிஜுவலிசம், அதை இன்றைக்கி முன்னிலைப்படுத்துறதுனால பெற்றோரை பற்றி கவலைப்படாது. பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுவது மட்டும் இல்லை, அவங்க மேலே பரிவு காட்டாது மட்டும் இல்லை, அவங்க தான் நமக்கு மூலம், அவங்க தான் நமக்கு அடிப்படை வேறு என்ற அவங்க அந்த புரிதல் என்பது இன்றைக்கி இல்லை. அதனால் தான் இந்த பரிவு என்பது அங்கே இப்போ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு இரக்க செயல்பாடு அல்ல, ஒரு நீதியின் செயல்பாடு. ஏன்னா இரக்கம் சொல்லும்போது நம்ம அடுத்தவரை ஒரு ரிசீவிங் எண்ணில் வைத்து நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீதிங்கிறப்போ அதில் ஒரு பொறுப்புணர்வை காட்டுது. இன்றைய 2வது வாசகம் பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் அதிகாரம் 12 முதல் 21 வரை உள்ள அழகான இறைவசனங்கள். பவுல் ஏறக்குறைய அந்த அறிவுரை பகுதிக்கு முன்னோட்டமாக இது எழுதுகிறாரு. இங்கே நம்ம இதோடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தா 1 இறைமக்கள் குடும்பம், 2 தனி மனித வாழ்வு குடும்பம். ஸோ இறைமக்கள் குடும்பத்திற்குரிய சில பண்புகள் என்று பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி முடித்தவுடனே இந்த பண்புகள் திடீர்னு வானத்திலிருந்து குதித்து விடாது. அதை எங்கே ஊற்றெடுக்க வேண்டும்? அடுத்து உடனடியாக அவர் சொல்வது குடும்ப உறவு. ஆகையினால்தான் திருமணமான பெண்களே, திருமணமான ஆண்களே, பிள்ளைகளே என்று உடனடியாக அந்த குடும்ப உறவுக்குள்ளே போகிறார். அப்போ ஒருவர் இறைமக்கள் சமூகத்தில் ஒரு உறவு நிலையில் இருக்கணும் அப்படின்னா அவருடைய குடும்ப உறவு அடிப்படையாக இருக்க வேண்டும். ஒரு புதிய இயல்புக்கான தடைகள் என்ன என்பதை பற்றி பேசுவார். நம்ம வழக்கமாக சொல்லுவோம் மனமாற்றத்திற்கு தடை போல். இங்கே புதிய இயல்புக்கான தடை என்பது நம்முடைய பிறப்பாக இருக்கலாம், அல்லது இனமாக இருக்கலாம், அல்லது வழிபாடாக இருக்கலாம், அல்லது சடங்குமுறைகளாக இருக்கலாம், அல்லது பண்பாடாக இருக்கலாம், அல்லது வர்க்க வேறுபாடுகளாக இருக்கலாம்.
ஆனால் இதையெல்லாம் உடைத்துட்டு தான் புதிய இயல்பு பெறணும். அப்போ புதிய இயல்பு பெறுவதற்கு தான் கருணா சொன்னது போல் அங்கே சொல்லக்கூடியது பரிவு, இரக்கம். இது வந்து தொடக்க நூலே நமக்கு சொல்லப்படும் 26ஆம் அதிகாரத்தில். இது இயேசுக்குரிய இயல்பு. அதை நம்ம பல இடங்களில் வந்து பவுலடியார் சொல்லுவார். எவ்வாறு மன தாழ்மையோடு இருந்தார், அவர் கண்ணுடையவராக இருந்தார், இரக்கமுள்ளவராக இருந்தார், தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல் நீங்கள் இரக்கமுள்ளவராக இருங்கள். இந்த பகுதி தொடங்கும் போதே மிக அழகாக ஒரு சீடருடைய ஐடென்டிட்டி, தனித்துவத்தை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது. நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அன்பிற்குரியவர்கள். இவை நம்முடைய குடும்பங்களில் இருப்பவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்களில் இருப்பவர்கள் எல்லாரும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அன்பிற்குரியவர்கள். அவங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பவுல் வந்து லிஸ்ட் போகிறார். வி கேன் கால் இட் கிறிஸ்டியன் மொராலிட்டி லிஸ்ட் அப்படின்னு தான் நீங்கள் சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு குடும்பம் என்றால் இவை எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நம்ம முதல் வாசகத்தில் பார்த்தோம். பிள்ளைகளை பொறுத்த மட்டில் தங்கள் பெற்றோருக்கு அவர்கள் நிறைவேற்ற வேண்டியது என்னன்னு பார்த்தோம். இங்கே வந்து ஏறக்குறைய காம்ப்ரிஹென்சிவாக எல்லாரும், கணவன் மனைவி, மனைவி கணவன், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டக்கூடாது. அதுபோல் எல்லாருமே சேர்ந்து இந்த குணங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், நீதி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து உண்மையாகவே வந்து நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், எனக்கு சொந்தமாக இருப்பவர்கள் திருமுழுக்கினால் என்பதை வெளிக்காட்டுபவர்கள் என்பதை இந்த பகுதி மிக அழகாக சொல்லுது. ரோமே ஆளுநர் பிலினி குராசா இவர் வந்து அந்த கிறிஸ்தவ மக்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுவார், அதிகாலையில் சந்தித்து இயேசுவை கடவுளாக நினைத்து நந்தி பாடல் பாடி அவர்கள் அன்பால் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். அவங்க சொன்னது, அதாவது கிறிஸ்தவ மக்களை பற்றி அவங்க சொல்லக்கூடிய பார்வை என்பது அதுதான். அதிகாலை இங்க சொல்லி இருக்குது, அவங்க ஏற்கனவே சொன்னது. அதனால வந்து அவங்க வந்து உடலால் கட்டி எழுப்பப்படுவது, அந்த ஒன்றிணைப்பு என்பது அன்பால் கட்டி எழுப்பப்படுவது. அது ரொம்ப அழகாக இங்கே வந்து சொல்றார். வாழ்வின் மையமாக இது வைத்திருக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வந்து கிறிஸ்துவ வாழ்வுக்கானது. இதெல்லாம் வந்து முழுக்க கிரேக்க ஞான உணர்வு கொள்கை, அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய தவறான புரிதல், வானத்து, அதை பற்றிலாம் பேசுவார் முதல் 2 அதிகாரத்தில். 3ஆவது அதிகாரத்தில் வந்து கிறிஸ்துவ வாழ்வு, அந்த வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும், அவங்க சொல்லக்கூடிய வாழ்வுக்கு எப்படி நம்ம வந்து முதல் வாசகத்தில் இந்த கிரேக்க பண்பாட்டிலேருந்து எப்படி யூத பண்பாடு, யூத வழிபாடு, யூத பாரம்பரியம் முக்கியமோ அதே போல் இங்கேயும் அதை தான் சொல்லுவார். நம்முடைய குடும்பங்களில் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்டு பார்க்கலாம். பவுல் சொல்கிறதெல்லாம் உண்மையாக செக்லிஸ்ட் மாதிரி பாருங்கள். நற்செய்தி, கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. பைபிளே நிறைய பேர் தெரியாத குடும்பங்கள்லாம் இருக்குது, நிறைவாக குடிகொண்டு இருக்கா, செக்லிஸ்ட் மாதிரி. அடுத்தது பாருங்கள், ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். பேசவே மாட்டுறாங்க, எல்லாரும் மொபைலை வச்சுக்கிட்டே நோண்டிகிட்டு இருக்காங்களே தவிர ஒருவருக்கு கற்பித்த அறிவுரை கூறுவது கூட கிடையாது. அடுத்தது பாருங்க, திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோர் உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். இது நடக்குதுன்னா உண்மையா உலகம் சார்ந்த தொலைக்காட்சியில் மற்ற சாதனங்களில் வருகின்ற பல்வேறு சம்பந்தம் இல்லாத உள்ளத்தை கரைப்படுத்துகின்ற பாடல்கள் பெருகிவிட்ட சூழ்நிலையில் பவுலடியார் சொல்லுகின்ற இந்த கூற்று மக்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். இந்த வாழ்வுக்கு, கிறிஸ்துவ வாழ்வுக்கு எது மையம், யார் மையம்? இயேசுதான் மதம். அதனால தான் சொல்லுவாரு, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அதான் ரொம்ப அருமையா, எதை சொன்னாலும் எதை செய்தாலும். அதனால கிறிஸ்தவனுடைய மையம் கிறிஸ்து என்பதை மையப்படுத்துவார். ஆனால் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 21 வரைக்கும் பெண்ணுக்கும் உரிமை உண்டு, பெண்ணுக்கும் சுதந்திரம் உண்டு. இந்த சமத்துவ நிலை என்பது இயேசுவை விட ரொம்ப புரட்சிகரமாக செயல்பாட்டில் செய்தவர் வந்து பவுலடியார் தான். அன்பு செலுத்த சொல்றாரு பெண்களுக்கு, அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். இன்னொன்று சமயம் இதில் வந்து அதான் சொல்லுவாங்க, ஆண்களுக்கு அதை பெண்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையானது பணிந்திருத்தல். அவங்க இயல்பாகவே பணிந்திருப்பாங்க. ஆனால் ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை நீங்கள் சொல்லிட்டீங்களா, அன்பு செலுத்துங்கள், கிறிஸ்துவை போல அன்பு செலுத்துங்கள். அப்படின்னா தியாக உணர்வோடு, தன்னலமில்லாத ஒரு அன்பு, பிறருக்கான அன்பு, அது வந்து ரொம்ப வலியுறுத்துறாருங்க. இங்கே பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது கடைசியாக அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். அதில் வந்து ஒரு வகையான எம்பத்தியை பார்க்க முடியுது. அதாவது பிள்ளைகளோடு சேர்ந்து அவரோட உணர்வை பவுலடியார் வந்து பிரதிபலிக்கிறார். இன்றைக்கி வந்து நம்மளுடைய வீடுகளில் குழந்தைகள் அதிகமாக மனம் தளர்ந்து போகிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் செய்கின்ற ஒப்பீடு. ஒன்று அந்த குழந்தைகளுக்குள்ளே செய்கிற ஒப்பீடு, அல்லது அவர்களோட உடன் படிக்கிறவர்களோடு செய்கிற ஒப்பீடு, அல்லது அவர்களோட வளர்ந்தவர்களோடு செய்கின்ற ஒப்பீடு. ஒப்பீடு எப்பொழுதுமே குழந்தைக்கு ஒரு
டிமோட்டிவேஷன், மனத்தளர்ச்சியை தான் கொடுக்கும். அந்த மனத்தளர்ச்சியை கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் எரிச்சலையும் உண்டு பண்ணிவிடும். நிபந்தனையற்ற விதத்தில் குழந்தைகளை கடவுளை போல அன்பு செய்ய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுள் யாராயிருந்தாலும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அன்பு செய்கிறார். அத்தகைய நிலையிலே பெற்றோர்கள் தங்களை நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்கள் சொன்னது போல ஒப்பீடு செய்வது, மிக அளவுக்கு அதிகமாக அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது, மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் தங்கள் நடத்தையாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பது, இதெல்லாம் நிச்சயமாக எத்தனையோ குழந்தைகளை மனம் தளரச் செய்து அவர்கள் வளர வாய்க்காலாக அது அமைவதே கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மீண்டும் மத்தேயு நற்செய்தியிலிருந்து 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியினுடைய முக்கியமான கருத்துக்களையும் இப்போது சிந்திப்போம். கிமு 13ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துக்கு அடிமையாக இருந்தாங்க. ஆனால் மீண்டும் இங்கே வந்து எகிப்திட்ட தஞ்சம் போகக்கூடிய நிலைமை எப்படி வந்துச்சு? ஏன்னா அதுக்கப்புறம் பாபிலோன், அசிரியர்களுடைய படையெடுப்பு, பாபிலோன், அடுத்து கிரேக்கர்கள், அடுத்து ரோமர்கள்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து எங்கே போய் தஞ்சம் போடுறாங்க? எகிப்தில் போய் தஞ்சம் போடுறாங்க. எகிப்தில் தஞ்சம் போகக்கூடிய நிலைமை வந்து கிமு 30லிருந்து கிளியோபட்ரா வந்து அரசியாக ஆட்சி செய்கின்ற பொழுது காலகட்டத்தில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து இயல்பாகவே மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய தன்மை என்பது அங்கே இருந்தது எகிப்தில். அதனால தான் வந்து இங்கே வந்து அரசன் வந்து இங்கே எதிராக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் வந்து இயல்பாகவே எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு ஓடக்கூடிய தன்மை, எகிப்தில் தான் தஞ்சம் புகுவது. வரலாற்று நிகழ்வாக பார்க்குறதா அல்லது ஒரு இது இறையியல் நிகழ்வாக பார்க்குறதா அப்படின்னா இறையியல் நிகழ்வாக தான் பார்க்கணும். ஏன்னா இறையியல் நிகழ்வில் 2 இறைவாக்க இங்கே நிறைவேற்றுறார் மத்தேயு. 1, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், ஒரு இறைவாக்கு. 2, அவர் நசரேயன் என அழைக்கப்படுவார். இந்த 2ஐயும் அவர் இறைவாக்க நிறைவேற்றுவதாக மத்தேயுடைய நற்செய்தியே இயேசு ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னுடைய இறைவாக்க, பழைய ஏற்பாட்டு இறைவாக்கை நிறைவேற்றுபவராக இருக்கிறார். அதில் இன்னும் குறிப்பாக எகிப்திலிருந்து அழைத்து வருவதுன்னா புதிய மோசேவாக, புதிய இஸ்ராயல் இனத்திற்கு இயேசு அறிமுகம் செய்யப்படுகிறார். எப்படி பழைய மோசே எகிப்திலிருந்து மக்களை வெளியே அழைத்து வந்தாரோ அதே மாதிரி புதிய மோசேயும் எகிப்திலிருந்து கட்டாயம் வர வேண்டும். ஸோ இது ஒரு இறையியல் கட்டாயம், வரலாற்று நிகழ்வுங்கிறத விட ஒரு இறையியல் கட்டாயம், தியோலாஜிக்கல் நெசசிட்டி என்று நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஆமாம், ஏன்னா இது வந்து ஏறக்குறைய ஓசையா 11:1 தான் எடுத்து கையாளார். எகிப்திலேருந்து நான் அதாவது கரம் பிடித்து வழி நடத்தி வந்தேன், அதுபோல் இங்கே வந்து அழைத்தேன். அது அப்படியே இங்கே வந்து மத்தேயு சொல்கிறார். அதான் மோசையை பற்றி சொன்னீங்க. அதுக்கு முன்னே யோசேப்பு போகிறாரு, யாக்கோபு போகிறாரு. அவங்கெல்லாம் போக, யோசேப்பு போக வைக்கப்பட்டார், சகோதரால் விற்கப்பட்டு. ஆனால் தன்னுடைய இனத்தாரை காப்பாற்றுகின்ற அந்த பெரிய பெருமையை ஆண்டவர் அளித்தார். அதே போல் யாக்கோபு வந்து தன்னுடைய மகன் யோசேப்பு கூப்பிடும்போது அவர் தயங்கினார். இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு நீ போ, இது என்னுடைய விருப்பம் என்று போக வைக்கிறார். ஆக அதே போல் நீங்கள் சொன்னது போல் மோசேயும் போனார். ஆக இந்த தன்னுடைய முன்னோரோடு ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு இணைகிறார். இலக்கிய வகைகளை கூட நம்ம யோசிக்கலாம். எப்படியுமே சொல்லுவாங்க அந்த தொடக்கமும் முடிவும் உள்ள இருக்க மாதிரி இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அப்படி தான். பார்த்தீங்கன்னா தொடக்கம் முடிவும் எகிப்து தான். அங்கேருந்து விடுதலை, புதிய மோசே. அதே போல் எங்கேயும் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து எகிப்துக்கு போகிறது வந்து ஏறக்குறைய எகிப்திலேருந்து மீண்டும் வருவது என்பது அதனுடைய ஒரு தொடக்கம் முடிவுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை நம்ம வீரமாமுனிவர் தேம்பாவணியில் மிக அழகாக சொல்வார். அவருடைய கற்பனை திறத்தை பார்க்கணும். இங்கே வந்து கனவுல சொல்கிறாரு, ஏரோது கொல்ல தேட போகிறான் அப்படின்னோடனே பரபரப்பாக கிளம்புறாங்க. மரியாள் கிளம்பும்போது யோசேப்பு கொஞ்சம் தயங்குறாரு. என்னங்க தயக்கம் காட்டுறீங்க, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னோடனே யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவோம், ஏன்னா நீயும் இளமையாக இருக்கிற, நானும் இளமையாக இருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எலிசபெத்து சக்கரியாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதைப்பை அந்த வலன் அந்த யோசேப்பு வைக்கிறத அவர் கற்பனை தரத்தில் பார்க்குறாரு. அப்போ கடவுள் குறுக்கிட்டு சொல்கிறார், அந்த குழந்தையை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ உடனடியாக போ அப்படிங்கிற ஒன்று. யோசேப்பு நலன் நாடுபவராக இருக்கிறார். ஸோ திருக்குடும்பம்னு பார்க்குறப்ப ஒருவர் அடுத்தவருடைய நலத்தை நாடுவதற்கு இந்த குடும்பம் ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. குடும்பத்தில் உண்மையாகவே இந்த கற்பனையான அந்த நிகழ்ச்சி, வீரமாமுனிவருடைய இந்த நிகழ்ச்சி உண்மையாக உள்ளத்தை தொடுகிறது. அதுதான் இதை பற்றி சிந்திக்கும் போது சில இறையியலார் எல்லாம் மிக அழகாக சொல்லுகிறார்கள். இந்த திருக்குடும்பம் எனும்போது ஏதோ அழகாக நாம் அவர்களை சுருப வடிவிலே பார்த்துவிட்டு மகிழ்ந்தால் போதாது. மனித சமுதாயத்தில் வேதனையுறுகின்ற சமுதாயத்தில் இருக்கிற அடுத்தவர்களோடு தங்கள் துன்ப துயரங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு குடும்பத்தை நாம் சந்திக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியினுடைய மையமே வந்து குழந்தை. அப்போ இயேசு தான். அப்போ இயேசு மையம் பெறுகின்ற பொழுது அதனால தான் இங்கே வந்து கேட்பாங்க, இந்த உயிரை குழந்தையின் உயிரை பறிக்க தெரியவர்கள். யாருங்கிற ஒரு கேள்வி வருது, இது யார்? ஒருவேளை அங்குள்ள அரசனா? அப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களை குறிப்பது போல் அவங்க தான் இவருடைய உயிரை பறிக்க தெரியும். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஞானிகள் வருகின்ற பொழுது எங்கே பிறப்பாருன்னா யாரை கூப்பிட்டாரு? தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களை தான் கேட்பார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22வது வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யூதேயாவில் அர்கேலா தன் தந்தைக்கு பின் அரசல்வதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். ஏன் அங்கே போகலை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, கிமு 4 வந்து பெரிய இறந்துடன் அவனது அரசு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதில் வந்து ரோமையினுடைய நேரடி பார்வையின் கீழ் யூதேயாவை ஆட்சி செய்த இந்த அர்க்கிலை வந்து தன் தந்தையை போல் ரொம்ப கொடுமையாக இருந்தான். எந்தளவுக்கு கொடுமைன்னா 3000 வீரர்கள் தன்னுடைய படை வீரர்களே கொலை செய்தவன். அது மட்டும் இல்லை, அவனுடைய மனைவி மகன் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டு கொலை செய்யக்கூடியவன். ஆகவே தான் வந்து அவனுடைய ஆட்சியின் போது அங்கே போகாமல் மற்ற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா நசரேன், உண்மையிலுமே அவர் நசரேத்தில் வாழ்ந்தனால் நசரேன் என்று அழைக்கப்பட்டாரா, அல்லது நசரேன் என்பதற்கான பொருள் என்ன? ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நாசீர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதி தலைவர்கள் நாசீர்னு சொல்லுவோம். நாசீர்னா தேர்ந்து கொள்ளப்பட்டவர். ஆகவே அதை சொல்வதற்கு இங்கே நசரேன்னு சொல்கிறாங்களா? நான் தான் சொன்னேன், இந்த பகுதியை பொறுத்தளவில் இயேசு மையம். பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைக்கு அல்லது மீட்க வந்த அந்த மீட்பருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அதனால தான் வந்து திருச்சபை வந்து என்ன சொல்கிறாங்க, உடன் பங்காளிகள் தானே. மீட்பினுடைய உடன் பங்காளிகள், இயேசுனுடைய மீட்பு திட்டத்தில் உடன் பங்காளிகள் யார்? யோசேப்பும் அன்னை மரியாவும். எவ்வாறு வந்து மீட்பு பணிகள் வந்து இயேசு என்னும் மீட்பர் பணியில் வந்து இவங்க பங்காளிகளாக இருந்து போல, இவங்க பங்காளிகளாக இருக்கணுமே ஒழிய இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களே ஏரோதாவாகிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இதில் 2 வகையான கதாபாத்திரங்களை பார்க்குறோம். அழிவை தேடுகிற கதாபாத்திரங்கள், வாழ்வை தேடுகிற கதாபாத்திரங்கள். வாழ்வை தேடுகிற கதாபாத்திரங்களில் கடவுள் முதன்மையாக இருக்கிறாரு, அப்புறம் மரியாள் யோசேப்பு முதன்மையாக இருக்கிறாங்க. ஆனால் அழிவை தேடுகிற பாத்திரங்கள் பார்க்குறப்போ ஏரோது, அர்கேலா அல்லது பறிக்க தேடுகிறன்னு சொல்லப்படக்கூடாது. அப்போ ஒரு குடும்பத்தில் நான் வந்து இந்த கதாபாத்திரத்தையும் ப்ளே பண்ணலாம், வாழ்வையும் தேடலாம், என்னுடைய பார்ட்னருடைய அழிவையும் நான் தேடலாம். அப்போ நான் எதை தேர்ந்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் வாசகருக்கு இது இருக்கும். நம்ம ஏற்கனவே சிந்தித்தது மாதிரி இந்த யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல், எ மேன் ஆன் த மூவ், எ மேன் ஹூ இஸ் ஆல்வேஸ் லிசனிங் டு காட். கனவுல பாருங்க, அது கனவுல வந்தா கூட நீ போ, எகிப்துக்கு போகிறேன், இஸ்ராயலுக்கு போகிறேன், திருப்பி கனவுல எச்சரிக்கப்பட்டு கலிலேயாவுக்கு நாசரேத்துக்கு போகிறேன். உண்மையான சீடர்கள் எல்லாம் இத்தகைய மனநிலைத்தான். எப்பொழுதும் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசர்ன்மெண்ட், ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிவது. கனவிலேயே மட்டும் ஆண்டவர் எப்போதும் பேசுவதில்லை. பெற்றோர் வழியாக, திரு அவை வழியாக, நல்ல நண்பர்கள் வழியாக கூட ஆண்டவர் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஸ்டிக் வேர் யூ ஆர் பேஸ்டட், கோ வேர் எவர் யூ ஆர் போஸ்டட். துறவிகளுக்கு மட்டுமல்ல, ஏனென்றால் உனக்கு வல்லமை கொடுப்பது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாய், உனக்கு எந்தவித தீங்கும் நேராது என்பதற்கு இந்த யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய விருப்பத்துக்காக காத்திருத்தல், மரியா யோசேப்போடு ஒத்துழைத்தல், அந்த குழந்தையை மையமாக வைத்து அவர்கள் வாழ்வது, இதெல்லாம் இன்றைய திருக்குடும்ப திருவிழா அன்று எல்லா குடும்பங்களுக்கும் பாடமாக இருக்கும். ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா நீங்கள் குடும்பத்தை அழிச்சா போகும். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகமயமாக்கல் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் என்று சொல்லக்கூடியது வந்து, அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எதை உடைக்கிறது, எதை அழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தை தான் அழிக்குது. ஒரே வீட்டில் உட்காந்துருக்காங்க, புள்ள ஒரு பக்கத்தை உட்காந்துருக்கு, அம்மா ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க, அப்பா ஒரு பக்கம். ஆகவே இன்றைக்கு குடும்பத்தை சிதைக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாகிவிட்டன. குடும்பத்தை சிதைப்பது என்பது மனிதத்தை சிதைப்பது. அதனால் தான் இன்றைக்கி வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து மனித நேயம் என்பது இல்லை. மனித நேயம் எங்கே வளர்க்கப்படும்? வீட்டில் இருந்தால் வளரணும். நல்ல பண்புகள் எங்கேருந்து வரணும்? வீட்டில் இருந்தால் வரணும். ஆகவே இந்த வீட்டிலே இங்கே இல்லை. இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து அறிவில் வளர்ப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறாங்க. நல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், காலைல டியூஷனுக்கு போகணும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை காலைல கோயிலுக்கு கூட்டி போவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் கோயிலுக்கு கூட்டி வராங்க? அல்ல நம்பிக்கையிலேயோ ஞானத்திலேயோ இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்ப்பதில்லை. அறிவு மட்டும் போதும் என்பது. ஏன்னா இந்த உலகம் அதை தான் முன்படுத்துது, அறிவு இருந்தால் போதுன்ட்டு. எங்கே அறிவு மட்டும் முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது மனிதம் என்பது சிதைக்கப்படும். அதான் குடும்பம் எனும்போது பல்வேறு நிலைகள் இருக்கின்றன, உறவுகள் இருக்கின்றன.
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பவுலடியார் சொன்ன அந்த பண்புகள்லாம் இருக்கும்போது உண்மையாக நம்முடைய குடும்பங்கள் நல்லா இருக்கும். இதை விட இன்னொரு தலைமுறை தாண்டி தாத்தா பாட்டி அவர்களை பார்த்து கொள்வது, இன்னொரு பக்கம் மாமியார் மருமகள் உறவு, உடன்பிறப்புகள் உறவு எல்லாம் இணைந்து தான் இந்த குடும்பம். பிரியமானவர்களே, பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஒரு விதத்தில் இறைவனின் அன்பை பிரதிபலிக்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து அவர்களை மதிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். ஒரு குடும்பம் என்றால், அதுவும் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய குடும்பம் என்றால் எத்தனை நல்ல பண்புகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் பவுலடியார் கூற கேட்டோம். ஆண்டவர் இயேசு, அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, தூய யோசேப்பு, இவர்களின் குடும்பத்தில் நிலவிய நம்பிக்கை, இறைவனுடைய சித்தத்திற்கு பணிவது, எப்போதும் மற்றவர்களுடைய நலத்தையே நாடுவது எல்லாம் நமக்கு பாடமாக இருப்பதை பற்றியும் சிந்தித்தோம். வாழ்வு தரும் வார்த்தை நம் குடும்பங்களை கட்டி காக்கின்ற வார்த்தை. வாழ்வு தரும் வார்த்தை பகிர்ந்து கொள்ள நம்மை தூண்டுகின்ற வார்த்தை. வாழ்வு தரும் வார்த்தை மன்னிக்க தூண்டுகின்ற வார்த்தை. வாழ்வு தரும் வார்த்தை எல்லாரையும் விண்ணை நோக்கிய பயணத்தில் சரியாக நற்செய்தி பணியில் நிலைத்து நிற்க அழைக்கின்ற வார்த்தை. இத்தகைய வார்த்தையால் நம் எல்லா குடும்பங்களும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியாயிருக்க வாழ்த்துகின்றோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறோம். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.